கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனம் பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். சிறு ஜெபத்தை செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு சித்தமான வழியில எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் நிச்சயமாய் ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் அப்பா. இந்த துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சி வழியாக நீர் அநேகரோடு பேசுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இப்பொழுது துதியை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வல்லமையாய் இறங்கி ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. முடிவிலே உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதல் பாடலாக அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்ற பாடலை பாடி நாம் தொடங்குவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். என்னுடல் உமக்கு சொந்தம், என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று உணர்ந்தே. பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று உணர்ந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர், என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னில் ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த பாடல் எதை உணர்த்துதுன்னா, நம்ம உள்ளத்துல இருக்கிற தேவ பக்தியை அது உணர்த்துது. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு அடிமைப்பா. ஒரு அடிமை என்ன செய்வான்? எஜமான் சொல்லுவது எல்லாவற்றையும், எஜமானுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன் தான் அடிமை, இல்லையா? அது போல தேவ வார்த்தைக்கு நம்மை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அதாவது எஜமான் என்ன வேலை சொன்னாலும் செய்யற அளவுக்கு அந்த வேலைக்காரனுடைய செவிகள் எஜமானுடைய சத்தத்துக்கு திறந்திருக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் எஜமான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அது போல சாமுவேல் சொன்னாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று. அது போல ஒரு உறவை நாம் தேவனோடு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல், ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயா என்ற பாடலை நாம் பாடுவோம். அர்ப்பணிப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமோ
அது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு ஒரு சிறந்த அ கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை பயன்படுத்துவார். இந்த பாடல பாடுவோம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதினால் சுத்தம் பண்ணுவார். வாலிபன் தனது வழிதனையே எதினால் சுத்தம் பண்ணுவார். தேவனே உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதினா. தேவனே உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதினா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி. ஆமென் ஆண்டவரே. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா.
ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரப்பா. பாடலை பாடும்பொழுதே நம்ம ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசுறது போல பாட்டு பாடுற மாதிரி தோணாது. அதாவது அப்படியே அவரோட பேசுறது போல ஒரு உணர்வு வரும் இந்த பாடல். பெர்க்மன்ஸ் ஐயா பாடலை பாடும்பொழுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு
புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. அழிவின் விளிம்பில, துக்கத்தின் விளிம்பில இருக்கிற ஒருவரை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும், வாழ்க்கையின் எல்லையிலே சென்று விட்டது போல ஒரு உணர்வில் இருந்தாலும், தாய் தேற்றுவது போல தேற்றி ஆண்டவரே ஜீவனோடு மீட்டு புதுவாழ்வு தருகிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆத்துமாவை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் இந்த பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கவலைப்படாதீங்க. எந்த ஒரு மனுஷன் விட்டு போனாலும், எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலோட கம்ஃபர்ட் ஜோன் உங்களை விட்டு போனாலும், கரம் பிடித்து நடத்த கர்த்தர் இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. என் பாவம் எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும்
விலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நன்றி ஆண்டவரே, தாய் போல தேற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவரே, கர்த்தராகிய நீரோ மாறாதவராய், அன்பு நிறைந்தவராய், எங்கள் மேல் கரிசனையாக இருந்து ஹல்லேலூயா எங்களை கைவிடாமலும் எங்களை விட்டு விலகாமலும் இருக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேவ வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் தேவன் கொடுத்த வார்த்தை. ஸ்தோத்திரம். ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், ஹல்லேலூயா, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார், அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நிறைந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இதே வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 20 வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாசிச்சோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா மத்தேயு 12:22 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இங்க பாருங்களேன், நிறைந்த நாணலை முறியாமலும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா, அதாவது ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு வாழ்க்கையின் விளிம்புல வந்த போல ஒரு நபரை நான் பார்க்கிறேன். அவங்கள ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மங்கி எறிகிற திரியை போல அப்படியே ஒரு இருள் சூழ்ந்து ஒரு டிம்மா, அதாவது எண்ணெய் குறைஞ்சு போய் விளக்கு திரியில அப்படியே நுனியில எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விளக்கு போல மங்களா அதுக்கு அந்த விளக்குக்கு பலன் என்ன? எண்ணெய் தான். அந்த எண்ணெய் குறைந்து அந்த திரியில மட்டும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்பொழுது ஒரு மாதிரி டல்லா எரியும். அந்த மாதிரி இருக்கிற நபரை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த நபர் வாழ்க்கையின் விளிம்பில் இருந்து கொண்டு மரணத்தை காணும்படியாக, மரணத்தை நோக்கி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மங்கி எரிகிற தீனியை அணைக்காமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல நியாயம் கிடைக்காம இருக்கு. அதனால அவங்க மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட நபருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் தரப்போகிறேன்.
ஆசீர்வாதமாக நான் நிச்சயமாக நடத்த போகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மங்கி எறிகிற திரியை போல வாழ்க்கை சோர்ந்து போய் இருள் சூழ்ந்தது போல இருக்கிறதா? எந்த நிமிஷம் வேணாலும் அணைஞ்சிரும்ன்ற மாதிரி தோணுதா? நெருந்த நாணல், அது அப்படியே அந்த நாணலை அப்படியே உடச்சி அப்படியே நசுக்கி போட அப்படி இருக்கும். அந்த நிலைமைக்கு வந்துட்டது போல உணர்றீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு புது வாழ்வை தரப்போகிறார். உங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப போகிறார். அப்படியே தரமட்டமா ஆகுறது போல, கண்ணு முன்னாலேயே என் வாழ்க்கை அப்படியே ஒன்றும் இல்லாம போறது போல தோணுதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அது கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அப்போ உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்க நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்வார்களாக. ஹல்லேலூயா. உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவரை நல்லா துதிச்சு பாடுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களிடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை குறித்து சாட்சி சொல்லியிருக்காரு. நம்ம அவருடைய துதியை சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாய் சத்ரு எத்தனை அவனுடைய கூட்டாளிகளை எழுப்பினாலும் எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழும்படிக்கு கர்த்தர் செய்வார். விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா, ஏதோ ஒரு ஆத்மாவை நான் பார்க்கிறேன் கர்த்தாவே. அந்த ஆத்மா யாருன்னு எனக்கு தெரியலப்பா. நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனை ஆண்டவரே அந்த ஆத்மாவுக்குள்ளே அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, நீர் அந்த ஆத்மாவை மீட்டு கொண்டதற்காக நன்றி நன்றி நன்றி. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் யாருக்கு சொல்லியிருக்கிறீரோ அவர்களை சென்று அடையும்படியாய் கர்த்தர் தயை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.